எங்கள்கிட்ட இருக்கிற விவசாய நிலத்தில் 10 ஏக்கர் நெற்பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சீசனுக்கு ஒன்று நெல் இல்லாட்டினா பருத்தி இதை போல் போட்டுருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 10 ஏக்கரில் ஃபுல்லாக இது போல் டிம்பர் மரங்கள் தான் நட்டுருக்கோம். அதில் மேட்டுப்பாத்தி ஒரே ஒரு இடம் தான், அது 2.5 ஏக்கர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் டவுன் சைடு ஏரியா, தண்ணி அதிகமாக தேங்குறதுனால இதை மட்டும் மேட்டுப்பாத்தி, மற்ற இடம்லாம் ஆத்தங்கரை படுவை. முன்னாடி இந்த இடம் வெறும் வேஸ்ட்லேண்டாக தான் இருந்தது, இந்த சீமக்கருவை இது போல் தான் இருந்தது. சரி, இது ஏதாவது பயனுள்ளதாக மாற்றலாம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப தான் இந்த ஈசா வீடியோஸ் நான் பார்த்தேன். அதில் இது போல் நல்லா மேட்டுப்பாத்தி முறை அது போல் நிறையா மரம் நடுறதை நான் பார்த்தேன். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணலான்ட்டு போயிருந்தேன். தேக்கு, மகாகனி, ரோஸ்வுட்டு, சந்தனம் இது போல் பல வெரைட்டிகளில் வச்சுருக்கோம். ஒரு பாத்தியாக ஒரு இது வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இதில் மொத்தமாக ஒரு 800 கன்று வச்சுருக்கோம். இப்போ கண்ணுக்கு ஆவரேஜாக இப்போ 15,000 போட்டால் கூட இப்போதைக்கு 1,20,00,000 கிட்ட நிற்கிது. மேபி இன்னும் ஒரு 10-15 வருஷம் போனால் அதோட மதிப்பு சந்தை மதிப்புக்கு நிகராக கொஞ்சம் கூட தான் செய்யும். அதனால் லாபம் தான். அதுவும் இல்லாமல் லேண்டு எங்களுது அப்படியே தான் இருக்க போகுது. வணக்கம், என்னோடய பேர் இளங்கோவன், திருவாரூர் மாவட்டம் மகாராஜபுரம் கிராமத்தில் இருக்கேன். எங்கள்கிட்ட இருக்கிற விவசாய நிலத்தில் 10 ஏக்கர் நெற்பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சீசனுக்கு ஒன்று நெல் இல்லாட்டினா பருத்தி இதை போல் போட்டுருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 10 ஏக்கரில் ஃபுல்லாக இது போல் டிம்பர் மரங்கள் தான் நட்டுருக்கோம். இது அதோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட வருமானம் தான் அதிகமாக இருக்கும், பராமரிப்பு செலவும் கம்மி, வேறு எதுவும் தேவையில்லை. அதனால் 10 ஏக்கர் பிரிச்சுக்கிட்டோம். இதில் 10 ஏக்கர் போட்டிருக்கோம், அது நெல் பயிருக்காக 10 ஏக்கர் வச்சுருக்கோம். 10 ஏக்கருங்கிறது எங்களுக்கு கண்டினியூஸாக ஒரே இடமா இல்லை, ஒரு 3 இடத்துல பிரித்து பண்ணியிருக்கோம். அதில் மேட்டுப்பாத்தி ஒரே ஒரு இடம் தான், அது 2.5 ஏக்கர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் டவுன் சைடு ஏரியா, தண்ணி அதிகமாக தேங்குறதுனால இதை மட்டும் மேட்டுப்பாத்தி, மற்ற இடம்லாம் ஆத்தங்கரை படுவை. அதில் தண்ணி அவ்வளோவா தேங்காது. அதுவும் இல்லாமல் ஆற்றுலேருந்து தண்ணி வர்றதுனால கொஞ்சம் அதில் மேட்டுப்பாத்தி நம்ம அமைக்கல, ஸ்ட்ரைட்டாகவே அதில் நட்டுட்டோம். அது 1.5 அடிக்கு 1.5 தான் குழி போட்டிருக்கோம், மிஷின் வச்சு தான் போட்டோம். அதுவும் இப்போ நல்லா தான் வந்திருக்கு. முன்னாடி இந்த இடம் வெறும் வேஸ்ட்லேண்டாக தான் இருந்தது, இந்த சீமக்கருவை இது போல் தான் இருந்தது. சரி, இது ஏதாவது பயனுள்ளதாக மாற்றலாம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப தான் இந்த ஈசா வீடியோஸ் நான் பார்த்தேன். அதில் இது போல் நல்லா மேட்டுப்பாத்தி முறை அது போல் நிறையா மரம் நடுறதை நான் பார்த்தேன். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணலான்ட்டு போயிருந்தேன். அவங்களே ஒரு சூப்பர்வைசரை லேண்டை சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணிட்டு வாட்டர் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாங்க. இது ஓகே, நல்ல பயன்பாடு உள்ள இடம் தான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிவிட்டு இது போல் அவங்களே கைட் பண்ணாங்க எங்களை. மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணுங்கள், அதாவது ட்ரென்ச்சாக எடுங்க, ஒரு பெட் வைங்க, கீழே உள்ள மண் எடுத்து அதையும் மோடாக்கிங்க, அது மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களே ஒரு 3 ரூபாய்க்கு கன்று கொடுத்தாங்க, எல்லா வெரைட்டிஸ் கன்று கொடுத்தாங்க. அது எப்படி நடணும், எந்த இடைவேளை நடணும் எல்லாமே அவங்களே கைட் பண்ணாங்க. நடுற அன்றைக்கும் அவங்களே பக்கத்தில் இருந்து கைட் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் ஆளுங்களுக்கு. லேபர்ஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், பட் அவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு ஃபுல் டே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் வச்சோம். இப்போ நல்ல இதாக இருக்குது. இப்போ ஒரு தோராயமாக 4 வருஷம் ஆயிடுச்சு வச்சு, எந்த கன்றும் ஃபால்ட் ஆகலை இது வரலையும். 800னா 800மே இதாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 30 அடிக்கிட்ட வளர்ந்துருக்கு எல்லாமே. அதோட மொத்தமும் நல்லா இதாக வீரியமாக வளருது. எல்லா கன்றுங்களும் 1 அடிக்கு சுற்று வந்துடுது இப்பயே. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்தில் போனால் எல்லாமே நல்ல பயன் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேக்கு, மகாகனி, ரோஸ்வுட்டு, சந்தனம் இதே போல் பல வெரைட்டிகளில் வச்சுருக்கோம். ஒரு பாத்தியாக ஒரு இது வெரைட்டிஸை வச்சுருக்கோம். இதில் மொத்தம் 10க்கு 10 வச்சுருக்கோம். இந்த பக்கம் 10 அடி, இந்த பக்கம் 10 அடி விட்டுருக்கோம். ஒரு ரோவுக்கும் ஒரு வெரைட்டிஸ் தான் வச்சுருக்கோம். அதே போல் மாற்றி வச்சுருக்கோம். ஒரு பக்கம் இந்த பக்கம் தேக்கு வச்சுருந்தோம்னா அந்த ரோஸ்வுட்டு, அதுக்கு அந்த மகாகனி, அதுக்கப்புறம் மெம்பு, இதே போல் அதை மாற்றி தான் வச்சுருக்கோம். வாய்க்காலோட அளவு 2 அடி, பாத்தியோட அளவு 8 அடி. இதில் ஓவராலாக 2.5 ஏக்கரு. 2.5 ஏக்கரில் 35 பெட் எடுத்திருக்கோம், 35 ட்ரென்ச் எடுத்திருக்கோம். 35மே ஈக்குவல் லென்த்து கிடையாது. சில இது 10 இருக்குது, சில இது 20 இருக்குது. 20 இருந்ததுன்னா 2 இதாக பண்ணியிருக்கோம், 10 இருந்ததுன்னா ஒரு இதாக பண்ணியிருக்கோம். அதை 10 அடிக்கு 1 தான். அதுவும் இல்லாமல் சைடு ஃபுல்லாகவும் நட்டுருக்கோம். மொத்தமாக பார்த்தா ஓவராலாக 800 கன்று நட்டுருக்கோங்க. அதுவும் எல்லா வெரைட்டிஸ்லும் சேர்த்து. தேக்கில் ஒரு 300, அப்புறம் ஒரு 50 தான் சந்தன மரம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம், இந்த பக்கத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் சந்தனமும் நல்லா தான் வளர்ந்துருக்குது, 50 தான் வச்சுருக்குதுங்க. அப்புறம் ரோஸ்வுட்டில் ஒரு 150, வேங்கு, மகாகனி எல்லாத்துலேயும் இப்படி கலந்தாப்பில் ஒரு 800 கன்று வச்சுருக்கேங்க. இது கன்று எப்படி வச்சாங்கன்னா, இது மேட்டுப்பாத்தி, அதனால் ஒரு 1.5 அடி இதை எடுக்கணும்பாங்க நார்மலாக. அதே போல் நாங்கள் எடுக்கலை. கன்று வைக்கிறதுக்கான அதை அரை அடி இல்லை 3/4 அடி தான் எடுத்தோம். ஏன்னா லூஸ் ஆயில். அதுவும் இல்லாமல் அது வைக்கிறப்ப மாட்டு சாணம் வச்சோம் எல்லாத்துக்குமே. அதான் எருவு, வேறு எதுவுமே வைக்கல. யூரியா இதே போல் எந்த எதுவுமே இல்லை, இயற்கை விவசாயம் தான் பண்ணியிருக்கோம். ஒன்லி மாட்டு சாணம். அப்புறம் வச்சதுலேருந்து 2 days ஒன்ஸ் டெய்லி தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு டேரெக்டாக போய் பிளான்ட்லேயே ஊற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேர் ஓடிடுச்சு. இப்போ டேரெக்டாக ஊற்றுறங்கிற அவசியம் கிடையாது. இந்த வாய்க்காலில் தண்ணி விட்டாலே அதுவே இழுத்துக்குது ஃபுல்லாக.
இன்னும் 10 வருஷத்துக்கு இதில் எதுவும் கை வைக்க முடியாது. அதனால் நமக்கு ஏதாவது ஊடு பயிர் பண்ணலாமான்ட்டு ஈஸாலி அட்வைஸ் கேட்டிருந்தோம். அவங்களும் இந்த பார்த்துட்டு இப்போ சொல்லியிருக்காங்க மிளகு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மழை காலத்துக்காக நான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ மிளகு ஊடு பயிராக பண்ணலான்ட்டு. இப்போ தான் அதுக்கூட வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கும் எங்களுக்கு. ஏன்னா எப்பொழுதும் போல் பராமரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அதுக்குன்னு தனி பராமரிப்பு எதுவும் கிடையாது. ஸோ அதனாலேயும் எங்களுக்கு வருமானம் ஈட்டப்படுது. ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடு கட்டியிருந்தேன். அதுக்கு தேவையானது தேக்கு மரம் எல்லாம் எங்கள் அப்பா பயிர் பண்ணியிருந்தாங்க. அதனால அதில் நல்ல ஒரு அமௌண்ட்டை நான் சேவிங் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் எனக்கு எக்ஸாம்பிளாக இருந்தது. அதனால் நம்மளும் நட்டு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு கருத்தில் பயன்படுமேங்கிறதுனால இப்போ 10 ஏக்கரில் போட்டிருக்கேன். இதில் மொத்தமாக ஒரு 800 கன்று வச்சுருக்கோம். இப்போ கண்ணுக்கு ஆவரேஜாக இப்போ 15,000 போட்டால் கூட இப்போதைக்கு 1,20,00,000 கிட்ட வந்து நிற்கிது. மேபி இன்னும் ஒரு 10-15 வருஷம் போனால் அதோட மதிப்பு சந்தை மதிப்புக்கு நிகராக கொஞ்சம் கூட தான் செய்யும். அதனால் லாபம் தான். அதுவும் இல்லாமல் லேண்டு எங்களுது அப்படியே தான் இருக்கும் போது திரும்பி நாங்கள் ரீகல்டிவேட் பண்ணுவோம். இதனால் லாபம் தான் தவிர நஷ்டத்துக்கு விலையே கிடையாது. ஒரு பயிர் கூட இது வரலையும் இதாகலை, ஃபால்ட் ஆகலை. அதனால் இதில் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் கம்மி. இப்போ லாபம் பார்த்திங்கன்னா இரட்டிப்பு இல்லை அதுக்கு மேலே தான் போகுமே தவிர கம்மியாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது நல்ல லாபம் தான். ஆக்சுவலாக இதுவே வடிகால் தான். அதனால தான் மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணியிருக்கோம். இது போக இந்த பள்ளம்னா துந்துட்டு வந்து சமதளமாக ஆகிடும். எப்படி இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட்டு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இது மாறிடும். அதுவும் இல்லாமல் இதுலேருந்து தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பண்ணைக்கூட்டை வச்சுருக்கோம். எக்ஸஸ் தண்ணி இருந்ததுன்னா அதில் போய் சேர்ந்துடும். என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஈசாவுக்கு என்னோடய நன்றிகள்.